friends, the short video review of விடுதலை 2. அனைவருக்கும் வணக்கம். முதல்லையே சொல்லிடுறோம், இந்த படம் வந்து கங்குவாவோட நல்ல படம் அப்படின்னு சொல்லிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுதான் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நம்ம சொல்லிக்கணும். அப்புறம் படத்தோட ஆக்டர்ஸ்க்கு வருவோம். மெயினாக அஃப்கோர்ஸ் சூரி தான் வந்து இருக்கார். விஜய் சேதுபதியும் ஹீரோ, ப்ளஸ் மஞ்சு வாரியர் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க, ஈடு கொடுத்து நடிச்சிருக்காங்க. டைரக்டர் அஃப்கோர்ஸ் வெற்றிமாறன். பட் இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு முந்தி ஃபஸ்ட் பார்ட்டை வந்து கட்டாயமாக நீங்கள் பார்த்துடணும். ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் பார்க்கலன்னா படம் வந்து புரியுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறையா கேரக்டர்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகிறாங்க. நான் இவர் இன்ட்ரோவும் கொடுக்கல, இவர் டைரக்டர் ஃபஸ்ட் பார்ட் மாதிரி அட்லீஸ்ட் மாதிரி ஒரு புரியுற மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணல. அவர் ஃப்ளாஷ்பேக் மாதிரியும் கொடுக்கல அவர். ஸோ அதனால் இதை வந்து பார்ட் 2 சப்போஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் வந்து கதையோட்டத்தை புரிஞ்சுக்கிறது. படம் வந்து ஸ்லோ மூவிங் தான், அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. பட் மேக்கிங் நல்லா இருக்கிறதுனால நமக்கு வந்து படத்தை பார்க்கும்போதே ஃபோன் நோண்டுறது இது மாதிரிலாம் நமக்கு பண்ண தோண மாட்டேங்கிறது. அது வந்து டெஃபினட்டாக வந்து டைரக்டரை வந்து நம்ம பாராட்டியே வாங்கணும். மெயினாக இந்த கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் எண்டில் வந்து விஜய் சேதுபதியை பிடிச்சிருவாங்க. பெருமாள் வாத்தியாரை பிடிச்சிடுறாரு இவர். அப்புறம் அரெஸ்ட் பண்ணி எப்படி இது பண்ணுறாங்க எப்படி கொண்டு போகிறாங்கன்றது தான் வந்து செகண்ட் பார்ட்டோட இது. அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் முடிவு தெரியும், அவரை வந்து போட்டு தள்ளிடுவாங்க கடைசியில், நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச முடிவு தான். பட் இருந்தாலும் இதை வந்து எப்படி கொண்டு போகிறாங்க போலீஸு கதை அப்படிங்கிறது தான் வந்து இது. பட் அஃப்கோர்ஸ் எடுத்தோடனே போட்டுடுறாங்க, கற்பனையும் போட்டுறாங்க. பட் எல்லாருக்குமே தெரியும் அது உண்மையான சம்பவம் தான், இது அடிப்படையில் வந்தது தான் இது. உண்மை சம்பவம்னா வந்து நிறையா கேஸு கோர்ட்டுன்னு அலையணும். அதனால் வந்து அப்படியே கம்னு அப்படியே கற்பனைன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. ஏன்னா அப்போது 90s வந்து மாதிரி வாச்சாத்தி கொடுமைன்னு ஒன்று நடந்தது. அப்போது அந்த இவங்கெல்லாம் வந்து ட்ரைபல் விமன்லாம் வந்து போலீஸ் வந்து இது மிஸ்ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பெரிய கம்யூனிஸ்ட்டாக வெளில கொண்டாந்தாங்க அந்த சம்பவத்தை. அதை வச்சு தான் அந்த நிறையா மாதிரி அடிப்படையில் வச்சு நிறையா இது மாதிரி சம்பவத்தை அப்படியே கொண்டிருக்காரு இந்த படத்தைன்னு சொல்லலாம் ஒரு வெற்றிமாறன். ஸோ மெயினாக இதுக்கு வருவோம். ஸோ இந்த செகண்ட் பார்ட்டை வந்து பார்த்தோம்னா வந்து கதை போலீஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, ப்ளஸ் கலெக்டர் எல்லாருமே எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் இந்த படத்தை பிடிச்சிடுறாங்க. அவங்களுக்கே வந்து தெரியல, திடீர்னு எதிர்பாராதமாக வந்து ஒரு மெயின் ஆளை பிடிச்ச உடனே இவங்களுக்கே வந்து என்ன படம்னு தெரியல, தடுமாறுறாங்க. ஸோ நடுவில் வந்து நிறையா போட்டி வேறு இவங்களுக்கு போலீஸ் ஆளுங்களுக்குள்ளேயே வந்து யார் கிரெடிட் எடுத்துக்கிறதுன்னு. இதில் இன்னொரு என்ன காமெடி என்னன்னா வந்து சூரிய மேலே வஞ்சம் வச்சு அவரோட சுப்பீரியரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு அவர் வந்து சூரிய வந்து கிளம்புறாரு ஊருக்கு. ஸோ இது நடுவில் என்ன ஆகுதுன்னா வந்து விஷயம் தெரிஞ்சக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றணும் அவரை வந்து சேதுபதியை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ வந்து இதில் ஜீப்பில் காடு மேட்டில் வந்து ஜீப் ஓட்ட தெரிஞ்சவர் வந்து நம்ம சூரி தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கூட்டின்னு வராரு. ஸோ இவர் நம்ம கௌதம் மேனன் தான் எஸ்பிங்கிறதுனால அவரோட சிபாரிசில் வந்துடுறாரு திரும்பி சர்வீஸ்க்குள்ளே சூரி. ஸோ ஜீப்பில் வந்து இவர் சேதுபதியை வந்து ஓட்டின்னு போகிறாங்க. ஓட்டின்னு போயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஓட்ட முடியாது வண்டியை மலைப்பாதையில். அதனால் வந்து இவங்க இது பண்ணுறாங்க, திரும்பி நடந்து போகிறாங்க. இப்போ நடந்து போகிற போது அவரோட ஃப்ளாஷ்பேக் கதை நமக்கு தெரிய வருது. அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எப்படி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி அவர் வந்து கம்யூனிஸ்ட் கொள்கையில் வந்து ஈடுபடுறாரு. ஃபஸ்ட்டு அவரோட எடுத்தோடனே பார்த்தோம்னா வந்து ஒரு கொலையில் தான் காமிக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி வந்து ஆதிக்க ஜாதி வந்து இவங்கள வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களோட இவங்கள வந்து ஃபஸ்ட்டு யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்களோட மனைவியை வந்து இவங்க தான் வந்து பண்ணையார் தான் போய் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு. ஸோ இவங்களே சொல்கிறாங்க, நீ வந்து அவனை போய் போட்டு தள்ளிட்ட அப்படின்னா திரும்பி அவன் பையன் அவனை கொடுமைக்காரன் அப்படின்றாங்க. பட் அப்படி இருந்தாலும் வந்து இவங்கள போய் இது பண்ணிடுறாங்க. போஸ் தான் பையன், அவங்க அப்பாவை போய் இது பண்ணி போட்டு தள்ளிடுறாங்க இவங்க. ஸோ அதில் தான் வந்து யார் நம்ம கருணாஸ் பையன் தான் நடிச்சிருக்காரு அந்த ரோலில். இவர் அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆகிற வந்து பெருமாள் வாத்தியார் வந்து வந்துடுறாரு இவர் விஜய் சேதுபதி ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு இருக்கார் இவர். ஸோ அந்த கொலையை நடந்த உடனே அவங்க இது பண்ணிடுறாங்க. அப்புறம் இவரோட பிடிச்சிடுறாங்க யாரை வந்தால் சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து துரோகத்தை தான் காமிக்கிறாரு அவங்க. இவர் வந்து பிடிச்சி காப்பாற்றி வச்சுக்கிறாரு இவர் விஜய் சேதுபதி. ஸோ போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தும் வந்து இவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி நீ சரண்டர் ஆகிட்டான்னா காப்பாற்றி கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. ஸோ போலீஸ்கிட்ட சொல்கிறாரு அந்த இடத்த. அப்போ சரண்டர் ஆகிறதுக்கு பார்த்தோன்னா வந்து கரெக்டாக போஸ் வந்துடுறாரு இவர். போஸ் வந்துட்டு அவ்வளோதான், என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். நமக்கு இப்போ பயங்கர கொலைவெறியில் இருக்கார், போட்டு தள்ளிடுறாங்க. ஸோ அதில் வந்து இவரோட பள்ளிக்கூடத்தையும் வந்து எரிச்சிடுறாங்க. ஸோ அதுலேருந்து தான் வந்து இவரையும் வந்து கிட்டத்தட்ட குற்றவியலும் கொலையுறையும் தான் வச்சுருக்காங்க இவரை விஜய் சேதுபதியை. அவரை வந்து கிஷோர் காப்பாற்றுறாரு. கிஷோர் வந்து அப்போ கம்யூனிஸ்டில் கட்சி தலைவராக இருக்கார் அந்த பக்கம் லோக்கல் பாடி அந்த இடத்துல. ஸோ அவருக்குமே ஒரு பின்னாடி கதை கிஷோர் பண்ணியிருக்கா. பையனே வந்து காணவே இல்லை, அதனால் அந்த மாதிரி 2 வருஷமாக காணாமல் போயிருக்கான் பையன். ஸோ அதை தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து ஒரு கதை பக்கம் அப்படி ஒன்று போகுது. ஸோ அவர் மூலமாக வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்குள்ளே வராரு இவர் விஜய் சேதுபதி.
அப்புறம் வந்து அவரை வந்து ஒரு மில்லை சேர்த்து விட்றாரு இவர். அந்த மில்லை சேரும்போது அந்த பார்த்தோம்னா அந்த மில்லோட ஓனரோட பொண்ணே வந்து இவரை லவ் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்தோம்னா நல்லவங்களாக இருக்காங்க. இவங்க வந்து மக்களோட வந்து ஒடுக்கப்பட்ட மக்களோட வந்து இதுக்கு வந்து குரலுக்கு வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் சரி போனால் போதும் விட்டு வச்சுருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவர் அந்த மில் அதிபரும் சரி அவர் பையனும் சரி ரொம்ப கொடுமைக்காரனுங்க. ஸோ எப்படி இவரை இது பண்ணோன்னு பொண்ணை வந்து போனால் போதும் விட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க அவர் மில்லதிபரோட ராசி வந்து என்னென்னா அவருக்கு வந்து என்னென்னா பொண்ணோட ராசியால் தான் தான் வந்து பெருசாக ஆனோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதனால் வந்து பொண்ணை வந்து விட்டு வச்சுருக்காரு மஞ்சு வாரியரை. ஸோ இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது நடுவில் இவனுக்கும் வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னு போகிறது. அதையும் வந்து நமக்கு ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிறார் நம்ம எல்லாத்தையுமே. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா சேதுபதிக்கே வந்து இந்த மாவோயிஸ்ட் மூமெண்ட்டோட வந்து அட்ராக்ஷன் வருது. ஸோ பெங்கால்லேருந்து ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறாங்க. அவங்களாம் வந்து இதுமாதிரி ஆயுத போராட்டத்தை இது பண்ணணும் சண்டை போடணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து கூட்டின்னு போயிட்டு அவரை வந்து இது பண்ணுறாரு, பிரச்சாரம் பண்ண வைக்கிறார். அதில் வந்து ஈர்க்கப்படுறாரு அவர் இதில் மாவோயிஸ்ட் மூமெண்ட்டில். அப்போ வந்து ஒரு கட்டத்தில் பிரிய நேர்றது கிஷோர் வந்து இது மாதிரி ஆயுத போராட்டம் நமக்கு ஒத்து வராதுங்கிறாரு. பட் இருந்தாலும் வந்து இவர் இது பண்ணணும், அந்த ஆயுத போராட்டத்தை ஏந்தி தான் வந்து இது பண்ணணும், எல்லாரையும் ஒழிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி ஆரம்பிக்கும்போது இவர் கிஷோரையே வந்து பிரிஞ்சவொடனே கிஷோரை போட்டு தள்ளிடுறாங்க. ஸோ அதுலேருந்து தான் இவரோட ஆயுத போராட்டம் ஆரம்பிக்குது விஜய் சேதுபதிக்கு. ஸோ திரும்பி இவங்க சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி கொலை பண்ணோன்ன உடனே இவங்க எல்லாருமே வந்து இவருக்கு விஜய் சேதுபதியை போட்டு தள்ளி அதுலேருந்து தான் வந்து அவர் எப்படி வராரு அப்படிங்கிறத காமிக்கிறாங்க நமக்கு. முன்னும் பின்னும் அப்படியே ஃப்ளாஷ்பேக் வச்சு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு இது காமிக்கிறாங்க. ஃபஸ்ட் பார்ட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு போலீஸ் ஆளை வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. அதை வந்து யார் கொலை பண்ணா அப்படின்னு சஸ்பென்ஸ் வந்து இந்த செகண்ட் பார்ட்டில் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா பாதி கதையை சொல்லிட்டேன்னா நமக்கு மேலே குற்றச்சாட்டே வந்து இவர் கதையை சொல்லிடுறாரு அப்படிங்கிறது தான். அதனால் வந்து சஸ்பென்ஸ் நீங்கள் படத்தை பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த சஸ்பென்ஸ் புரியும். ஸோ அப்படியே இந்த துரோக கேரக்டர் நல்லா கரெக்டாக சேர்ந்தன்னு கரெக்டாக நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் பார்ட்டில் அதே மாதிரி செகண்ட் பார்ட்லேயும் நல்லா அவர் நல்லா அந்த துரோகி கரெக்டாக அவரோட உருவத்தை எல்லாத்துக்குமே அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாமே அப்படியே கரெக்டாக வந்து பொருந்துது. இந்த ஒரு நேச்சர் மாதிரி சாஃப்ட், இது மாதிரி ஒரு சாஃப்டான பர்சன். அப்படியே துப்பாக்கியே ஒழுங்காக சுட தெரியாத ஆள் ப்ளஸ் ஆனால் வந்து இது மாதிரி இதெல்லாம் இருக்குது, கௌரவத்தை காப்பாற்றிக்கணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணுவார் அப்படிங்கிறத க்ளீனாக வந்து காமிச்சிருக்காங்க படத்தில். ஸோ கடைசியில் என்ன ஆகுது, இவரையும் வந்து நமக்கு எதிர்பார்த்த மாதிரி இவரை போட்டு தள்ளிடுறாங்க விஜய் சேதுபதியை. பட் அப்படி இருந்தால் கூட வந்து எப்படி இவர் சூரிய எப்படி இதுவாராரு அப்படின்றது தான் படம் வந்து முடியுது. பட் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தா நமக்கு வந்து இந்த கவர்மெண்ட்டுக்குள்ளேயே இருக்கிற அந்த அரசியல் நமக்கு புரியுது. எப்படி வந்து இது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எய்டு வரணும்னு என்னெல்லாம் பண்ணுவாங்க, தகுதித்தெல்லாம் பண்ணுவாங்க, பட்ஜெட்டை வந்து இது பண்ணணும் அப்படிலாம் பண்ணுறது தான் கரெக்டாக அந்த க்ளீன் நமக்கு வந்து அதை காமிச்சிருக்காங்க. அதை வந்து பாராட்டணும். இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா வந்து நிறையா கம்யூனிஸ்ட் பற்றி பேசி உபன்யாசம் பண்ணுறாரு. நான் கேட்டோம்னா சேதுபதி சொல்கிறேன் எப்படி பண்ணோம் சித்தாந்தம் அது இதுன்னு. பட் இப்போ நம்ம நடைமுறையில் பார்த்திங்கன்னா வந்து இப்போ 10க்கும் 15க்கும் வந்து கட்சியே விற்றுட்டாங்க கம்யூனிஸ்ட்டு. 15 கோடி மார்க்சிஸ்ட்டு, 10 கோடி இந்த சிபிஐக்குன்னு சொல்லி கொடுத்து டிஎம்கே அடக வச்சுட்டாங்க கட்சியை கம்யூனிஸ்ட்டு. ஸோ கம்யூனிஸ்ட்டுங்கிறது இப்போ நீர்த்து போன ஒரு மூமெண்ட்டு தான் சொல்லலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. பட் 90s அந்த சமயத்தில் வந்து பயங்கரமான ஒரு இது இருந்தது, நக்சல் மூமெண்ட்ஸு நிறையா. தருமபுரி அந்த சைட்லாம் முடுக்கப்பட்ட மக்கள் நிறையா அவதிப்பட்டதுனால வந்து அவங்களோட ரியாக்ஷன் தான் அந்த மாதிரி சொல்லலாம் நம்ம. அதனால தான் நமக்கு நல்லா தெரியுது. ஏன்னா இந்த கதை வந்து இட்ஸ் நாட் அப்ளிகபிள் இந்த கரண்ட் சினாரியோ, அதை நம்ம ஒத்துக்கணும். தற்போதைய சூழ்நிலைக்கு இந்த படம் வந்து ஒத்து வருமா அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு வராது, அதை வந்து நம்ம சொல்லிக்கலாம். அதனால் இந்த படம் வந்து பொறுத்தவரை வந்து நம்மளோட இது வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம் இந்த படத்தை கட்டாயமாக, அதில் வந்து ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா மேக்கிங் நல்லாயிருக்கு. செகண்ட் ஆனால் என்னென்னா ஃபஸ்ட் பார்ட் நீங்கள் பார்த்துட்டு செகண்ட் பார்ட் பார்த்து கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது. அந்த அளவு இதில் வந்து இதுவாக இல்லை, இது படம் இல்லை. மொரோவர் நமக்கேமே வந்து ஒரு இது வரமாட்டேங்கிறது, ஒரு ஏதோ நடக்கிறது கதை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இல்லை கம்யூனிஸ்ட் இல்லைன்னா அவங்களுக்கு கம்யூனிஸ்ட்டாக இல்லைன்னா இந்த படம் வந்து நம்ம அவ்வளோவா நம்ம ஈடுபாடு இருக்கணும். கம்யூனிஸ்ட்டாக இருந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா மேபி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதுவாகலாம், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகலாம் இந்த படத்தில். பட் ஓவரால் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் அந்த இதில் வந்து மேக்கிங்கில் நல்லா இருக்கிறதுனால வந்து எல்லாமே இதுவாக எடுத்துருக்கிறதுனால, ஒரு அக்கறையோடு எடுத்துருக்கிறதுனால மலைப்பாதையில் எப்படி இருக்கும் பயணம் அப்படிங்கிறத க்ளீனாக காமிச்சிருக்காரு இது. அதில் என்னென்னா சரணடையாக வந்து விஜய் சேதுபதி அப்படியுமே வந்து அவரை வந்து கடைசியில் போட்டு தள்ளிடுறாங்க, இது மாதிரி என்கவுண்டரில் மாதிரி பண்ணி அவரை இது பண்ணுறாங்க. ஸோ அது அஃப்கோர்ஸ் போலீஸில் வந்து வழக்கமான விஷயந்தான், அதை வந்து நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதான் இப்படி இவங்க வந்து இவர் என்ன தூண்டுறாரு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. நம்ம வெற்றிமாறன் வந்து என்ன இது இருக்குது, கம்யூனிஸ்ட் ஆதரிக்கிறாருன்றது நமக்கு தெரியுது நமக்கு க்ளீனாக. பட் அது எந்த அளவு ரெலவெண்ட்டுன்னு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து ஆகணும் இல்லையா.
ஸோ அந்த விஷயத்தில் வந்து இந்த படம் பெருசாக ஒன்றும் இது இல்லை. மஞ்சு வாரியர் நல்லா நடிச்சிருக்காங்க அவங்கள வந்து இதே மாதிரி சொல்லிட்டு. பட் அதை கொஞ்சம் நம்புற மாதிரியும் இல்லை. ஏன்னா வந்து ஒரு ட்ரேட் யூனியன் இவர் ஆளோட ஒய்ஃபாக இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தோம்னா நம்ம இது மாதிரி தான் இருக்குது. வழக்கமாக நம்ம சினிமா விஜயகாந்த் சினிமாவில் வர மாதிரி தான் இருக்குது. முதலாளியோட பொண்ணை வந்து ட்ரேட் யூனியன் காலேஜ் அடிப்பார், அந்த மாதிரி கதை தான். அப்படின்னு நம்ம நம்புற மாதிரியும் இருக்குமான்னு தெரில, நமக்கு டவுட்டாக தான் இருக்குது அந்த ஒரு விஷயத்தில். பட் பாட்டு ஏதோ ஒன்று வருது, அது மாதிரி அதை படத்தோட அப்படியே போயிடுறது. ஆனால் இதில் என்னென்னா இந்த வரிசையாக இந்த மலை பிரதேசம் அப்படி இப்படின்னு எடுத்து இவங்களை வந்து பேசி இது பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒரு இது பண்ண சும்மா அப்படியே ஃபோன் எடுத்து நோண்டணும் அப்படிலாம் தோண முடியாது. ஏன்னா நிறையா இந்த டயலாக்ஸை நம்ம வந்து கவனிக்க வேண்டியிருக்கு இந்த படத்தில். ஸோ நம்மளை வந்து ஒரு படத்துக்குள்ளே கொண்டு போயிட்டார், அதை வேணும் சொல்லலாம். வி ஆர் இன் தட் ஹில், அந்த மலை மேலே தான் இருக்கும் நம்மன்றதை நம்மளை வந்து இது பண்ணுறாரு. அது நல்லா எல்லாருமே நல்லா நினச்சிருக்காங்க அந்த படத்தில் பொறுத்தவரை. அதை வந்து இவங்க கௌதம் மேனனுக்கு ஒரு ரோல் இருக்குது. நம்ம இவர் யூடியூபர், பிரபல யூடியூபர் மதன்குமாரும் வராரு, அவர் ஒரு சீனில் வராரு, அதுவும் நல்லாயிருக்கு. ஸோ ஓவரால் நம்மளை ரேட்டிங்கை பொறுத்தவரை வந்து 3 out of 5 கொடுக்கலாம் இந்த படத்துக்கு. ஸோ ஒரு வாட்டி பார்க்கலாம், வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாமான்னா டவுட். ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் இட் தட் மச். பட் ஒரு வாட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ சரி குழந்தைங்களாம் கூட்டின்னு போய் காமிச்சு ஏமாற்ற வேணாம் நீங்கள். அஃப்கோர்ஸ் வந்து ஒரு கெட்ட வார்த்தை ஒன்று வருது, அதை வந்து நீக்கிட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டோம்னாங்க. பட் வச்சு போனாங்கன்னா ஏ கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் வந்து ஏசின்றது பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த கொடுமையாக கடமை நமக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, அதுதான் வந்து கொஞ்சம் ஏன்னு இருக்குது. பட் அந்த கெட்ட வார்த்தையும் வருது, போலீஸே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வருது இவங்களை நோக்கி. ஸோ அதனால் அதனால் மற்றபடி இதில் வந்து பெருசாக ஏக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் வயலன்ஸ்னாலே கூட அதான் ஆல்ரெடி பார்க்கலாம் நீங்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.